உங்களை யாராவது கோபப்படுத்துகிறாங்களா? அமைதியாக இருங்க. உங்களை யாராவது சீண்டி பார்க்குறாங்களா? அமைதியாக இருங்க. உங்களை யாராவது எப்போ பார்த்தாலும் எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருக்காங்களா? அமைதியாக இருங்க. உங்களை யாராவது எப்போ பார்த்தாலும் வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்களா? அமைதியாக இருங்க. இந்த மாதிரி கோபம் வர்ற மாதிரியான செயல்களை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அமைதியாக இருங்க. நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் அமைதியாரு அமைதியாரு அப்படிங்கிற? எப்போ தான் நம்ம பேசுகிறது? நமக்கும் சுயமரியாதை, நமக்கும் கோபம் வராதா? அவங்க சொல்கிறதெல்லாம் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம எப்போ தான் ரியாக்ட் பண்ணுறது? நம்மளை இழிச்சவன் நினைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு தானே கேட்குறீங்க. நீங்கள் எதிர்வினையாற்றுங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எப்போ ரியாக்ட் பண்ணணும் தெரியுங்களா? அவங்க உங்களை கோபப்படுத்துகிறாங்கல்ல, அப்போவே ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, கோபத்தில் நீங்கள் சொல்கிற எந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், கோபத்தில் நீங்கள் செய்கிற எந்த செயல்களாக இருக்கட்டும், நிச்சயமாக எந்த வகையிலையுமே பலனளிக்காது. இன்னும் அந்த பிரச்சனையை பல மடங்கு அதிகமாக்கி உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு தான் இருக்கும். சரி, நம்ம எப்போ தான் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. பதில் சொல்லுங்கள். அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஒரு அரை நாள் அமைதியாக இருங்க. ஒரு நாள் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்வினையாற்றுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக இருக்கிறப்ப எடுக்கிற முடிவு தான் என்றைக்குமே சரியான முடிவாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கிறப்ப எடுக்கிற முடிவு தான் என்றைக்குமே நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவுகளாக இருக்கட்டும், கோபத்தில் நீங்கள் சொல்கிற எந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒருபோதும் உங்களுக்கு எந்த வகையிலையுமே வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையுமே பலன் நிச்சயம் தராது. பொறுமையாக செயல்படுங்கள்.